போன வாரம் நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி, இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். விசேஷித்தவர்கள் என்பதை இந்த உலகத்திலே கர்த்தர் காண்பிக்கிற நாட்கள். நீங்கள்லாம் ஒரு விசேஷித்த ஜனங்கள் என்பதை புறஜாதிகளுக்கு மத்தியிலே, இந்த உலகத்துக்கு மத்தியிலே, உன் இனத்தாரின் மத்தியிலே காண்பிக்கிற நாட்களை குறித்து தான் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இது எப்பவோ இயேசு வருவதற்கு முன்பாகவே, பல 1000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் அது அந்தந்த நேரத்துல கிரியை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அது அழியாது, மாறாது, ஒழியாது. வசனம் சொல்லுது, வேதம் சொல்லுது. இல்ல, தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது, மாறாது. அல்லேலூயா. அந்தந்த நேரத்துல அந்தந்த சமயத்துக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எப்பவுமே போன் அப்படியே வச்சுன்னு அப்படியே பார்த்துன்னு அப்படியே போனா எங்க இன்ஜின் உழுந்து தேவைப்படுற நேரத்தில் எடுக்கிறோம்ல. இல்ல, இப்போ ஃபேன் போடுறோம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கிறோம், தேவைப்படும் போது போட்டுக்கிறோம், தேவைப்படும் போது சாப்பிடுறோம், தேவைப்படும் போது எங்கேயா போனோம்னா நல்லா உடை போட்டுக்கிறோம், தேவைப்படும் போது ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம், சென்ட் வாசனையா இருக்கணும். இல்லை, எல்லாம் தேவைப்படும் போது எல்லாம் பண்றோமா இல்லையா? ஆனா நிறைய பேர் தேவைக்கு அதிகமாகவே பண்றாங்க. சரி, அதை விட்டுருங்க. ஏதோ தேவைக்கு அதே போலதான் எப்போ உங்களுக்கு தேவைப்படுமோ அப்பதான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். அது பல 1000 வருஷத்துக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் அது எப்போ உங்களுக்கு வேணுமோ அப்பெல்லாம் கிரியை செய்யும். இப்போ அது தேவைப்படுது. அதனாலதான் இத்தனை ஆண்டு காலம் பொறுத்து, இத்தனை வருஷம் பொறுத்து கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஏன்னா இப்ப தேவைப்படுது. நீ விசேஷித்தவர் என்பதை விளங்க பண்ணணும் இந்த தேசத்துல, பட்டணத்துல. ஆமென் சொல்லுங்க. நீ விசேஷித்தவர்கள் என்பது விளங்கும். அல்லேலூயா. காண்பிப்பார். நீ ஒரு விசேஷித்த தேவ பிள்ளை என்பதை கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். அல்லேலூயா. ஏதோ ஒரு சம்திங் உன் வாழ்க்கையில இருக்கிறது என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஏதோ ஒரு காரியம் யார்கிட்டயும் இல்லாதது ஒன்று உன்கிட்ட இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிற நாட்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் வரமாட்டேன்னு உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு தான் சொல்றாரு. அல்லேலூயா. என் ஜனங்கள் விசேஷித்தவர்கள் என்பது விளங்க. ஒண்ணு சும்மா ஒரு வேலை செய்யற இடத்துல போங்க, வீட்டாண்ட போங்க, பக்கத்து வீட்டு அத்தக்கு, உன் சொந்தக்கார மத்தியில், உன் குடும்பத்தின் மத்தியில இப்படி விசேஷித்தவர்கள் என்பது விளங்கும். அல்லேலூயா. அதை விளங்கினான் அதை காண்பிப்பார். அல்லேலூயா. ஏதோ ஒரு சத்தம் உன் வாழ்க்கையில உனக்குள்ள இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிற நாட்கள். மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இதுக்கு ஒரே காரணம் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறது, அவரை நம்மோடு வைத்துக் கொள்ளுவது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அவருக்கு மனவாட்டி, அவரை நம் கூடவே வச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. உலகமே வச்சுக்குது இல்ல, உலகமே சொல்லுது இல்ல, அவர் நம்முடைய மனவாளர். நம்ம எந்த அளவுக்கு அவரை கூடவே தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ, எந்தெந்த வழியில அவரை கூடவே வைத்துக் கொள்ள முடியுமோ அந்தந்த வழியில, அந்தந்த சூழ்நிலையில நம் கூடவே வச்சுக்கணும். நீ விசேஷித்தவன் என்பதை இந்த பூமியில விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 33:16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி
அங்கே கேள்வியும் பதிலுமாய் இருக்கிறது. எதனால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, அந்த கிருபையின் தேவன் நம்மோடு கூட இருப்பதனாலதான் கிருபை நம்மோடு இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்களிலே நமக்கு இரக்கம் கிடைத்தது, கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும் என்றால், அவர் நம்மோடு வருவதினால். அல்லேலூயா, அல்லேலூயா. வராது. காலையில கூட ஆராதனையில் சொன்ன வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில கொடுக்கிறார். ஆனா ஒரு சிலதுக்கு அவர் வரார். அவரே டைரக்டா தலையிட்டு கிரியை செய்வார். தூதர்கள் அனுப்புறதில்லை, மற்றவங்களை அனுப்புறதில்லை, தீர்க்கதரிசி அனுப்புறதில்லை, இதுக்காக வேற எதையும் அவர் செய்யறதில்லை. அவரே டைரக்டா ஒரு சில இதெல்லாம் டைரக்டா அவரே பாருங்க. சீஃப் மினிஸ்டர் ஒரு சில இலாக்காவை தங்க கைக்குள்ள வச்சிருப்பாங்க, டைரக்டா டீலிங் வச்சிருப்பாங்க. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. டைரக்ட் டீலிங்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு சில காரியத்துல டைரக்டா இருக்கிறாரு. நம்மளை விசேஷித்தவர்கள் ஆக்கணும்னு அவர் வர்றாரு. நீங்க எல்லாத்தை விட ஒரு ஒரு விசேஷித்தவர்கள்னா என்ன விசேஷித்தவர்கள்னா என்னன்னு சொல்லுங்க. விசேஷித்தவர்கள் அப்படின்ற போறீங்க. வெரி குட், சொல்லலாம். ஸ்லாக்கியம் பெற்ற மனிதர்கள், அதாவது விசேஷித்தவர்கள் என்றால் யாருக்கும் இல்லாத ஒரு 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 கிருபை உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்தவர்கள் என்பது சாதாரண நபர் அல்ல நீ என்பதை காண்பிக்கிறது. விசேஷித்தவர்கள் என்பது மற்ற மனுஷனை விட, மற்ற மனுஷியை விட, சக சகோதரன் சகோதரியை விட சம்திங் ஸ்பெஷல் நீ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா விவிஐபி பாஸ் இருக்கு, பாஸ் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. எங்களுக்கு அப்படிதான் சிஎம் வரும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு எங்களுக்கு போன தனியாக ஒரு பாஸ். அந்த பாஸ் இப்படி குத்தின்னு போனா யாரும் தடுக்க நேரம் உள்ள போய் உட்காந்துக்கலாம். அல்லேலூயா. அப்போ நான் மற்ற ஜனங்களை உள்ள விடல, மற்ற ஜனங்களை அனுப்பல. அவங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்க, ஒரே கோஷம் போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்களை மாத்திரம் தான் உள்ள விடுறாங்க, ஃப்ரெண்ட்ல எப்பவுமே உட்கார வைக்கிறாங்க. ஆனா மற்றவங்களை யாரையும் விடல. காரணம் என்ன? ஒரு விவிஐபி. அல்லேலூயா. அதே போலதான் இந்த பூமியில மற்ற மனுஷர்களை விட நீ சிறந்தவன் என்பதை காண்பிக்கும்படிதான் அந்த விசேஷித்தவன். அத்தனை 1000 ஜனங்க இருந்தது, எத்தனையோ கோடி ஜனங்க அவர்தான் உண்டாக்குனர். ஆனா ஆபிரகாமை மாத்திரம் தெரிந்து கொண்டார். அதுல இருந்து ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தை விசேஷமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டு நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. எல்லா மனுஷரும் அவ்வளவு கோடி கணக்குல, எத்தனையோ கோடி கணக்குல ஜனங்க இருக்கு, உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். விசேஷம், அதான் விசேஷம். எத்தனையோ 1000 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா உன்னை தெரிந்து கொண்டு உன்னை ரட்சித்து கர்த்தர் இன்னைக்கு உன்னை நடத்துறாரு. அதான் விசேஷம். நீ ஸ்பெஷல், நீ விலையேற பெற்றவன். விசேஷத்துல இப்படி கூட அதனுடைய ஸ்டெப்ஸ் இருக்கு. விலையேற பெற்றதுன்னு கூட இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு நம்மள ஒரு விலையேற பெற்ற ஒரு நபராய் காண்பிக்க, ஒரு ஸ்பெஷலான நபராய் காண்பிக்க அவர் நம்மோடு கூட வர்றார். அதுக்காக வர்றார். நீர் எங்களோடு வருவதினால், சாதாரண மனுஷன் கூட மகா பெரிய தேவன் வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யோசிச்சேன், எப்படி இவ்வளவு பெரிய தேவன் இப்படி ஒரு சாதாரண நபருக்காக வராரு. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட இருக்கு, ஒரு ஆச்சரியமா இருக்கும். யாத்திராகமம் 20:24 பின்பக்கத்தை மாத்திரம் வாசிங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ வராரு. எப்படி அது அவ்வளவு பெரிய தேவன் ஒரு சிலருக்கு அவரே வராரு, டைரக்டா டீல் பண்றாரு. அல்லேலூயா.
அவரே வராரு. அப்போ அந்த மேன்மையெல்லாம் விட்டு, பரலோகத்தின் மேன்மையை விட்டுட்டு, அங்க ஆராதனை கூடங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண மனுஷனுக்காக ஒரு சில காரியத்துக்கு அவர் வராரு, தேவன் வராரு. இதை நம்ம ஞானத்துக்கு எட்டாதது, நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. நம்ம இதை சாதாரணமா நினைச்சிடுறோம். இது எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு காரியம் தெரியுங்களா? தேவன் அந்த சராசரங்களையும் நீ மேல உயர்ந்து பார்த்தா தெரியுமா தேவன் யாருன்னு? நட்சத்திரத்தை, சூரியனை பாரு, தேவன் யாருன்னு தெரியும். கடலை போய் பாரு, தேவன் யார் தெரியும். பயங்கரமான காற்றை கவனித்து பாரு, தேவன் யாருன்னு தெரியும். பெரிய பெரிய விலங்குகளை பாருங்க, அவர் தேவன் யாருன்னு தெரியும். அப்போ மகா பெரிய தேவன் சகலத்தையும் உண்டாக்கினவர், அவரே ஒரு சில காரியத்துக்கு இறங்கி வராரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்ம விளங்கி கொள்றது இல்லை, நம்ம அறிவுக்கு எட்டுறதும் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் கூட இருக்கு, நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. அதே யாத்திராகமத்துல 8வது வசனம், 3வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்போ மேல இருந்து வானாதி வானங்களில வாசம் பண்ணுகிற, சீயோனில வாசம் பண்ணுகிற, உன்னதத்துல வாசம் பண்ணுகிற, சிங்காசனத்துல வீட்டு இருக்கிற தேவன் இறங்கி வந்தாரு. ஏன்னா அவங்க அழைக்கப்பட்ட ஜனங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க. அல்லேலூயா, தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்க, தேவனால் விசேஷித்த ஜனங்கள், விசேஷமாய் அவர்களை பிரித்து கொண்டு வந்து நடத்துகிறார். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த கிருபையை கொடுக்கிறார். அவர்களுக்கெல்லாம் தேவன் நேரடியாக இறங்கி கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த ஜனங்கள் பயங்கரமான வேதனையில இருக்கிறாங்க. யாரையாவது ஆரம்பிச்சு பண்ணிடலாம், இல்லைன்னா தூதர்கள் அனுப்பிச்சு மொத்த பேரையும் காலி பண்ணிட்டு எகிப்திய பாருங்க, ஒரே ஒரு தூதன் இறங்கி 1,00,000 எத்தனை பேர் காலி பண்ணா? 85,000 பேர். அப்போ பாருங்க, ஒரே ஒரு தூதன். அப்போ ஒரு 2 பேர் 5,000 மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க, காலி பண்ணி வெளியே இட்டு வந்துருப்பாங்க. ஆனா கர்த்தர் அந்த மாதிரி செய்யல. இவர் நினைச்சிருந்தா ஆட்கள் அனுப்பி இருக்கலாமா? முடியாதா? பவர் இருக்கு. அப்படி இல்லைன்னா மேல உக்காந்துட்டுனே அழிக்க முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? உக்காந்தத்துல இருந்து அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, உக்காந்தத்துல இருந்து அடிச்சாரு சோதம் குமாரா. அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்னி கந்தகம் அனுப்பி கர்த்தர் வந்து பார்த்துட்டு போயிட்டு மேல இருந்து ஒரு அனுப்பினார். இப்படி எப்படி வேணாலும் அழிக்க முடியும், எப்படி வேணாலும் தன் ஜனங்களை மீட்க முடியும். ஆனா கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. மகாபெரிய தேவன், அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவன் ஒரு சாதாரண மனுஷனுக்காக அவர் இறங்கி வந்து கிரியை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக எனக்காக இறங்கி வருகிற தேவன் அவர். அல்லேலூயா. நம்ம எங்கேயும் ரொம்ப தூரத்துல வச்சு பார்க்க தேவையில்லை. அப்ப பாருங்க, அத்தனை லட்சம் ஜனங்களையும் அவரே இறங்கி அற்புத அடையாளத்தினால அங்கிருந்து மீட்டு கொண்டு வரார். எதுக்கு? பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கணும், நான் வருவேன், வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு சில நேரத்துல கர்த்தர் இறங்கி வராருங்க. ஆமென், அல்லேலூயா. நிறைய இடத்துல நான் உதாரணம் சொல்ல முடியும். நான் ஒரு சில வசனத்துக்காக இதுக்காக சொன்னேன் உங்களுக்கு. ஏன்னா உபகமம் 7:6, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். யாரு? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூ சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும். பூ சக்கரம்னா என்னன்னு தெரியுமா? பூமி. பூ சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர். எல்லா ஜனங்களிலும். ஏன் ரீசன் சொல்றாரு? நிறைய வசனத்துல ஏன்றது ரீசன் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு ரீசன்.
கவனிங்க, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பூச்சக்கரத்தில் உள்ள அத்தனை ஜாதிகள் ஜனங்களை விட்டு உன்னை தெரிந்து கொண்டாரு. எத்தனையோ ஜனங்கள் இருக்கு, உன்னை ரட்சித்தாரு, உன்னை அழைத்தாரு, உன்னை மீட்டு கொண்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உன்னை தமது சொந்த ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவருக்கென்று வைத்து இருக்கிற ஜனம் தான் நம்ம. ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கென்று வைக்கப்பட்ட ஜனங்கள் நம்ம. தேவனுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிற ஜனங்கள், தேவனால் வழி நடத்தப்படுகிற ஜனங்கள், தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14:2 கூட வாசிங்க. உபாகமம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து பேர் இருக்கிறாங்க. ஆனா உன்னை தெரிந்த உன் குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் தெரியாது, ஆனா உனக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ அவ்வளவு க்ளோஸ், வெரி க்ளோஸ். யாராவது ஆமென் சொல்லுங்களாங்க. க்ளோஸ் இல்லையா? வெரி க்ளோஸ் இல்லையா? எனக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்காரு, வெரி க்ளோஸ். அல்லேலூயா. அந்த விசுவாசமே இல்லாம இருக்கு உங்களுக்கு. இங்க வந்தாதான் வெரி க்ளோஸோ, வெளியே போனா இல்லையோ, படி விட்டு தாண்டவங்க. அந்த 2வது வசனத்தை, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப நீங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டி உள்ள ஜனங்க பாருங்க. அல்லேலூயா. ரொம்ப விலையேற பெற்ற ஜனங்க நீங்க. ஆண்டவரை தெரிந்து கொண்டவங்க, ரொம்ப விலையேற பெற்ற ஜனங்க, குவாலிட்டி உள்ள ஜனங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நீங்க எல்லாம். ஆமென் சொல்லுங்க. முதல் ரகம். ஆமென். பெரிய ஜாதி. போன வாரம் நான் காமிச்சு கொடுத்தேன்ல, பெரிய ஜாதி நம்ம தான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றிலும் பார்த்திலும் விசேஷம். அதுக்கு உதாரணமா ஒரு வசனத்தை சொல்றாரு. நீங்க இன்னையிலிருந்து நீங்க ஒரு விசேஷித்த ஜனம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒருவரே உங்களை தெரிந்து கொண்டு வழிநடத்துகிற தேவன். இந்த பூமியில அத்தனை ஜனங்களை விட்டுட்டு உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னையே தெரிந்து கொள்ளணும். உனக்கு ஏன் ரட்சிப்பை கொடுக்கணும்? உனக்கு ஏன் பரலோகத்தின் நிச்சயத்தை கொடுக்கணும்? உனக்கு ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்? உன்னை ஏன் நடத்தணும்? கூப்பிடும் பொழுது உனக்காக ஏன் இறங்கணும்? முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். உனக்கு கிடைச்ச பெரிய கிருபை. உன் கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? தேவனாகிய கர்த்தர் கூட வருவதினாலே. அதனாலதான் நாங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. எந்த தெய்வமும் யாரோடையும் வரலங்க. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் மாத்திரம் தான் நம்மளோட கூட வருகிறார், நம்மளோட கூட இருக்கிறார், நம்மளோட கூட பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. நம் சத்தத்துக்கு நம்ம பேசுறதுக்கு செவி கொடுத்து கேட்டு பதிலை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டி உள்ள ஜனங்க, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனங்க, விலையேற பெற்ற ஜனங்க, நீங்க விசேஷித்த ஜனங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. மத்தேயு 6வது அதிகாரத்தை திருப்பங்க. ஒரு வசனத்தை ஆண்டவர் பேசுறாரு. அவர் சொல்ற வார்த்தை 26 வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரம பிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவர்களை பார்க்கிலும், இந்த உலகத்தை படைச்ச அத்தனை எல்லாத்தையும் பார்க்கிலும் நம்ம விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. 10:29 வாசிங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும்
நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில விழாது. அல்லேலூயா. உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அந்த அடைக்கலான் குருவிக்கே அவர் சித்தம் இல்லாம கீழே விழாது. ஆனா அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. உங்களை குறிச்சு கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. அங்க போய் நம்ம தான் நம்மளுடைய குவாலிட்டியை இறக்கிக்கிறோம். கர்த்தர் வெரி காஸ்ட்லியா வச்சிருக்கிறார், தங்கத்தை போல வச்சிருக்கிறாரு. ஆனா ஈயத்தை போல பித்தளையை போல காமிச்சுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம விசேஷித்தவர்கள் என்பதற்கு அடையாளம் தேவன் நம்மோடு வருவதினால், நம்மோடு இருப்பதினால். அல்லேலூயா. அன்றைக்கு அத்தனை லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்களோடு தேவன் கூடவே தான் வந்தார். அல்லேலூயா. அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார். அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் அந்த வனாந்தர பாதையில நடத்தினார். ஏன் காரணம்? தம் ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு போகும்படி நடத்தினார். அல்லேலூயா. ஒரு தூதன் அம்சா நடத்தி கொண்டு விட்டு போயிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம விசேஷித்தவர்கள். லேவியாகமம் 26:11-12. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அங்கே ஆசரிப்பு கூடாரம் போடப்பட்டு அங்கே ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணினார், ஜனங்கள் நடுவில் உலாவினார். புதிய ஏற்பாட்டுல இந்த ஆலயத்துல உலாவுகிறார். இந்த ஆலயத்துல நாம் கூடி வரும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ல, உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். சீனாய் மலையில இருந்தார், அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்துல வந்தார், அப்புறம் சாலமோன் கட்டின ஆலயத்துல இருந்தாரு, அப்புறம் இடிக்கப்பட்டது, திருப்பி ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. அப்படியே தேவன் அங்க இருந்தார். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மோடு இருக்கிறார். அதுக்கு அடையாளமா முதல்ல சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வர்றது வேற, இருக்கிறது வேற. அங்க வருவதை குறிச்சு தேவன் வராரு, அங்க வந்தாரு, கூட இருந்தார். அல்லேலூயா, கூட இருந்தார். ஆனா இங்கே தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ அடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இப்ப எப்படி இருக்காருன்னா, இதுதான் யோவான் 1:14 முன்கூட்டியே சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. இப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் மாம்சத்துல வந்தார். மாம்சமாகி கிருபையினாலும், உங்களுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? கூட வருவதனால. அந்த வசனம் எங்க நிறைவேறிச்சுன்னா புதிய ஏற்பாட்டுல யோவான் 1:14 அது அப்படியே நிறைவேறி கூட வர்றதில்ல, இப்ப நம்மளுக்கு உள்ள வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தியத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்க ஸ்லிப் ஆயிடுவீங்க. நல்லா கவனிங்க. அவர் இப்போ கூட வந்தவர் உள்ள வந்துட்டார். இப்ப நமக்குள்ள இருக்கிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள இப்போ வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீ எங்க போறியோ உன் கூட அவர் வர, அவர் எங்க போறாரோ அவர் பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டுல அவர் முன் செல்வார், அவர் பின்னாடி போவாங்க. அவர் முன்னாடி வழி காட்டுவார், பின்னாடி போவாங்க. இப்போ நீ எங்க போறியோ உன் கூட அவர் வர. அல்லேலூயா. இப்ப உனக்குள்ளேயே இருக்கிற கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உனக்குள்ளே வாசம் பண்ண. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது,
மத்திய 28, அதாவது உபாகமம் 31:8 சொன்னது இங்க நிறைவேறுகிறது. உபாகமம் 31:8 வாசிங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலகவும் வேண்டாம். அவர் முன்னே போவார், நீ விசேஷித்த ஜனம் முன்னே போவார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதெல்லாம் அவுட்டர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டில் நாம் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் நமக்குள்ளேயே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்குது. எப்படி? நமக்குள்ள இருக்கிறதா தான். அங்க விடுதலை ஆகிறாங்களே எப்படி? அங்க அவர் நமக்குள்ள இருக்கிறதா தான். அங்க பிசாசுகள் ஓடுதே எப்படி? நமக்குள்ள இருக்கிறதா தான். வியாதிகள் சுகமடையதை எப்படி? அவர் நமக்குள்ள இருக்கிறதா தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எனக்குள்ள இருக்கிறதா தான் நான் பேசும்போது அந்த வார்த்தை உங்களை தொடுது. நீங்க அந்நிய பாஷையில பேசுறீங்க, ஆராதனை நடத்தும் போது பிரசன்னம் இறங்குது. எல்லாம் எப்படி? அங்கங்க நமக்குள்ள இருக்கிறதா தான். நமக்குள்ளேயே இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன், நீங்கெல்லாம் ஒரு விசேஷித்த ஜனம், விலையேற பெற்ற ஜனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசேஷித்தவர்கள் என்பது விளக்கம். அப்படின்னா என்ன? உனக்குள்ள இருக்கிறதை கர்த்தர் காண்பிப்பார், மற்றவர்கள் பார்க்கும்படி. உன்னோட கூட உனக்குள்ள இருக்கிறதை காண்பிப்பார். அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பது விளக்கம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட வரவே முடியல. ஏன்னா ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருந்தது. கர்த்தர் தாமே அவர்களோடு இருந்தார். இப்படி நிறைய இடத்துல வாசிக்கிறோம். ஆனா இப்போ புதிய ஏற்பாட்டுல மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்து நமக்குள்ள வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனம் மத்திய 28:20 வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி முடிச்சார் பாருங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அதுக்கு என்ன அப்புறம் பின்னாடி என்ன சொல்லுது? ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதனை ஆமோதிக்குது. அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்த ஜனம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எல்லா கண்களை மூடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் தினம் யோசிப்பவன். பாதை காட்ட நீ விசேஷித்தவன் என்பதை விளங்க பண்ணுவான். அது உலகம். அல்லேலூயா.
அல்லேலூயா. நீ விசேஷித்தவன் என்பது விளங்கும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. எப்பொழுது போன வாரம் நீங்க அது ஒரு சாட்சியா இருந்தது. அதுக்கு காரணம் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறதால்தான் விசேஷித்தவர்கள் இவர்கள் என்பதை விளங்க பண்ணினார். ஹalleluya ஹalleluya. வந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, சொந்தக்காரர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? நீ ஒரு விசேஷித்த தேவ பிள்ளை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவன் உங்களோட இருப்பதினால, உங்களுக்குள்ள இருப்பதினாலதான் அநேகர் பார்த்து இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படத்தக்க காரணம் என்ன? ஓ, நீங்கள் விசேஷித்தவர்கள். அவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? என் தேவன் உங்களோடு வருவதனால் அல்லவா என்று மோசே சொல்லுகிறாரு. அதே போல தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களோடு வருகிறார். அதனால்தான் நீங்க விசேஷித்தவர்கள். நீ எந்த காரியம் செஞ்சாலும் அது விசேஷமா இருக்கிறது. விசேஷித்தவர்கள் என்பதை விளங்க பண்ணுவான். விளங்க பண்ணுவான். நீ ஒரு விசேஷித்த தேவ பிள்ளை என்பதை விளங்க பண்ணுவான். உங்ககிட்ட ஏதோ ஒரு சம்திங் ஸ்பெஷல் இருக்கிறதை காண்பிப்பார், உலகத்துக்கு காண்பிப்பார். நீ ஒரு விசேஷித்த ஜனம் என்பதை, வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் என்பதை, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை வெளியே காண்பிப்பார். விசேஷித்த ஜனம் என்பதை, நீ ஒரு வேறு பெற்றவன் என்பதை காண்பிப்பார். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தரை நடத்தும்.